ஸ்ரீதரன் மடிப்பாக்கம், சென்னை. இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பல தடவை இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நிறைய தடவை இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அதே கேள்வியே கேட்டிருக்கார். அப்போது இவர் என்னுடைய முந்தைய பதிவுகளை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால தான் இவர் கேள்வி கேட்டார். அல்லது பார்த்து அதை மறந்துட்டாரோ என்னமோ தெரியல. ஒன்றும் பார்க்காம இருந்திருக்கணும், அல்லது பார்த்து மறந்து விட்டு இருந்ததுனால்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். இதை பல தடவை இந்த பதிலை சொல்லியிருக்கேன். கேள்வியை கேட்குறேன் பாருங்கள். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயே பாதகாதிபதி அண்ட் யோகாதிபதியாக வருகின்றார் அப்படின்னு வரணும். வருகின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயே பாதகாதிபதி அண்டு யோகாதிபதியாக வருகின்றார். தன் திசா காலத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சியில் உள்ள போது, ஆட்சியில் உள்ள போது, ஆட்சியில் குறிப்பிடல, சொந்த வீட்டில் உள்ள போதுன்னு கொடுத்துருக்காரு. ஆட்சி தான், சொந்த வீட்டில் ஆட்சி தானே வரும். அதை கொடுக்கலனாலும் நம்ம ஆட்சின்னு எடுத்துக்கலாம். சொந்த வீட்டில் ஆட்சியில் உள்ள போது அது யோகத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமா, அதன் தாக்கம் பெற்றோர்களுக்கு இருக்குமா? கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் கேள்வியை. ஏற்கனவே எல்லாம் சொன்ன பதில் தான். கொஞ்சம் பின்னால் என்ன பண்ணார்னா கொஞ்சம் மாற்றிக்கிட்டார். கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. கொடுத்துடலாம், பதிலை கொடுத்துடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐயா, இந்த ஸ்திரலக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம்தான் என்றாலும் அவர்களே சுவர் யோகர்களாக வரும் பொழுது அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து, நிலையை பொறுத்து அந்த பாதகாதிபத்தியத்தை குறைத்து கொள்வார்கள் அல்லது விட்டு கொடுத்து விடுவார்கள். இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஸ்திரலக்னங்களுக்கு 9ஆம் இட பாதகாதிபத்தியம் அவ்வளவு பிரமாதமாக கெடுக்கிற மாதிரி வேலை செய்கிறது இல்லை. ஏன் வேலை செய்கிறது இல்லைன்னா அவங்க சுபர் யோகர்களாக வர்றாங்க. இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும்தான், அதுவும் ஸ்திரலக்னம் தான், அதுக்கு மட்டும்தான் வேறு விதமாக பார்க்கணுன்னு முதலே சொல்லிட்டு அதை இங்கே எடுக்கலை. நான் அதை எடுத்துக்கல. இப்போ சிம்ம லக்னத்தை பற்றி கேட்டிருக்கிறதுனால இதை மட்டுமே நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம், குழப்பம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு. அப்போ சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயே பாதகாதிபதி அண்டு யோகாதிபதி. பாதகாதிபதியை முதல்ல கொடுத்துட்டாரு, யோகாதிபதி அப்புறமா கொடுத்தாரு. ஆனால் யோகாதிபதியை முதல்ல கொடுத்துட்டு பாதகாதிபதியை அப்புறமா கொடுத்துருக்கணும். அதுதான் கரெக்டான ரூட்டு. சரி, எப்படியோ ஒன்று கொடுத்துட்டாரு, பரவாயில்ல. தன் தசா காலத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சியில் உள்ள போது. ஆனால் இந்த இடத்துல எந்த வீட்டில் ஆட்சியில் உள்ள போதுன்னு இவர் கேட்கல. அந்த 4ஆம் வீட்லையா 9ஆம் வீட்லையா ரெண்டையும் சேர்த்துக்கிட்டார். தன் சொந்த வீட்டில் போது 4ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி, 9ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி, ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இங்கே இருந்தால் எப்படி, அங்கே இருந்தால் எப்படி, ரெண்டையும் சேர்த்து நீங்களே சொல்லிடுங்கன்ட்டார். நான் கேட்கல, நீங்களே அதுக்கு விளக்கம் கொடுத்துருங்க அப்படின்ட்டார். எப்படி கொடுக்குறாரு? தன் சொந்த வீட்டில் உள்ள போது அது யோகத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ முதல்ல 4ஆம் இடத்துக்கு வருவோம். 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக பெற்றிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இட ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னா அங்கே எப்படி அவர் வேலை செய்வார்? அங்கே அவர் நிஷ்பலம் ஆயிடுவார். இது ஒரு சூட்சம கணக்கு. திக்பலமாக கூடிய வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் அந்த கிரகம் நிஷ்பலம் ஆயிடும். சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் திக்பலம் வாங்கக்கூடிய கிரகம். அவர்கள் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நிஷ்பலம் ஆயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சூட்சமான கணக்கு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. பிரமாதமான கேள்வி. அது வரும், விளக்கங்கள் 2 மணி நேரம் கூட கொடுக்கலாம். இதுக்கு சுருக்கமாக கொடுக்குறேன். அப்போது அந்த இடத்துல ஆட்சி பெற்றும் அவருக்கு பலம் குறைவு. ஏன் குறைவு? 4ஆம் வீடு அவருக்கு நிஷ்பல வீடு. 10ஆம் வீட்டில் திக்பலம் அடையக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது நிஷ்பலம் ஆகிடுறதுனால ஆட்சி பலம் அங்கே சிறப்பாக வேலை செய்யாது. இது சூட்சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. பொதுவாக எடுத்துக்கிட்டாக்க வராது.
அப்போ நிஷ்பலம் ஆயிடுறதுனால என்னாச்சு, அந்த 4ஆம் இட சிறப்பு குறையும். சரி, அவருடைய இன்னொரு ஆதிபத்தியம் என்னாச்சு, 9ஆம் இட ஆதிபத்தியம். அந்த 9ஆம் இடத்துக்கு இது 8ஆம் இடமாக அமையுது. அந்த 9ஆம் இடத்துக்கு இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடமாக இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய மற்ற வீட்டுக்கு இந்த வீடு எத்தனாவது வீடா வருதுன்னு எடுத்துக்கணும் கணக்கு. அப்பதான் சரியா வரும். அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக இந்த 4ஆம் இடம் அமையும் பொழுது அந்த 9ஆம் வீட்டின் சிறப்பும் பழுதுபடும். பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? மிஸ்டர் ஸ்ரீதரன், மெடிப்பாக்கம், சென்னை, இப்படியெல்லாம் வரும். எல்லாம் குறுக்க ஒவ்வொன்றும் உள்ள பூந்து வெளியில் வரும். அப்போ 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் அங்கே நிஷ்பலமாயிடுறார். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அப்போ 4ஆம் இடத்து சிறப்பையே அவரால் சரியாக செய்ய முடியல. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், ஆஹா ஓஹோ பிரமாதம்னு சொன்னால் இது நடக்கிறதில்ல. சரி, அப்புறம் என்னாச்சு, இன்னொரு ஆதிபத்தியமாகிய 9ஆம் வீட்டுக்கு அவர் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்து நிஷ்பலம் ஆகிறதுனால 9ஆம் வீட்டின் சிறப்பும் அடிபடும். 9ஆம் வீட்டின் சிறப்பும் அடிபடும். அப்போ 4ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றாலும் சிம்ம லக்னத்திற்கு அவர் நல்ல பலன்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்து அங்கே சாரபலம் இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அதை வச்சு ஏதாவது மாற்றம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து பார்த்தோம்னா மாற்றம் வர்றதுக்கு வழியே இல்லாமல் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அதில் நவாம்சத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. மற்ற சாரங்கள் பூரா சிம்ம லக்னத்திற்கு 4ம் அனுஷன் பாதம் பூரா பகை சாரம், சனி சாரம், அதுவும் வேலை செய்யாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை, அது 4. சிம்ம லக்னத்துக்கு 2, 11 கூடையவர் தான், நண்பர் தான், ஆனால் செவ்வாய்க்கு பகைவர். அப்போ அந்த சாரத்தில் வந்தாலும் செவ்வாய் ஒன்றும் பெருசாக செஞ்சிட போகிறதில்லை. சரி, அப்படியே மேலே வரலாம், 9ஆம் இடத்துக்கு வந்துடலாம். இது 4ஆம் இடத்துல இருக்கிறவர் சரியாக செயல்பட மாட்டாருங்கிற ஒரு சின்ன விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் பெரிய விளக்கம் இல்லை, இது சின்ன விளக்கம், அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே முடியாது, அது கொடுத்துருக்கேன். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய், வந்துடுறோம். 9ஆம் இடம் அது நல்ல இடம்தான், அது பாக்யஸ்தானம், தர்மஸ்தானம். அந்த தர்ம பாக்யாதிபதியாகிய செவ்வாய் அங்கே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கார். அது கொஞ்சம் பலமான நிலை தான், வச்சுக்கலாம். அவரை யாரும் பார்க்கக்கூடாது, பாபர்கள் யாரும் அவரை பார்க்காம இருக்கணும், பாபர்கள் யாரும் அவரோட இணையாமல் இருக்கணும். சுபர்கள் இணையலாம், சுபர்கள் பார்க்கலாம். லக்ன சுபர்கள், பொது பாபர்கள்னு எடுத்துக்கூடாதீங்க. சிம்ம லக்ன சுபர் யோகர் பார்க்கலாம், இணையலாம், அது நல்லது. இணைவு கூட எப்படி இருக்கணும், நெருக்கமாக இருக்குன்னு கிரகத்துவத்தில் மாட்டக்கூடாது. கிரகத்துவத்தில் மாட்டினா 2 பேருமே வீக் ஆகிடுவாங்க. பார்வை கொஞ்சம் நல்லது. அந்த பார்வை எங்கேருந்து, இப்போ லக்னத்திலேயே குரு இருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, சிறப்பு தான். சிம்ம லக்னத்திலேயே குரு உட்காந்து 9ஆம் பார்வையினால் பார்த்தாரு அப்படின்னா அது நல்ல பார்வை. இங்கே 5ஆம் இடத்தையும் பார்த்துருவாரு. லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் இருக்கிற குரு 5ஆம் இடம் தான் தன் வீடை பார்த்துடுறாரு, 7ஆம் வீட்டையும் பார்த்துக்கிறாரு, 9ஆம் வீடாகிய செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த மேஷத்தையும் பார்த்துக்கிறாரு, 9ஆம் வீட்டையும் பார்த்துக்கிறாருன்னு போது அது நல்ல நிலை. இது எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது. இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தா தான் சரியான பலன்களை நிர்ணயம் பண்ண முடியுமே தவிர, எடுத்த உடனே ஒரு கேள்வியை கேட்டுட்டு டக்குன்னு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா கொள்ளவே முடியாதுங்க ஐயா. ஒவ்வொரு விஷயமும் ஒரு கண்ணோட்டத்தில் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். அதை நாம் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஆராயும் பொழுது மட்டும்தான் அது அப்படியே நம்ம மனசில் கெட்டியாக பதிஞ்சுக்கும். இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே பதியுமா அப்படின்னா கஷ்டம்தான். பல தடவை போட்டு கேட்கணும், திருப்பி கேட்டு மனசில் பதிய வச்சுக்கிட்டோம்.
ஆனாலும் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நேரில் சொல்லும் பொழுது மட்டும்தான் அது நல்லா நம்ம மண்டை மூளையில் போய் அப்படியே பதிஞ்சுக்கும். இப்படி கேள்வி ஞானம் வெறும் படிப்பு ஒரே ஒரு தடவை படிச்சுட்டோம் ஒட்டுறதில்லை. இப்படி பல விஷயங்களையும் பல கண்ணோட்டத்தில் ஆராய்வு பண்ணாதான் சரியாக வரும். புரியுதா? இப்போ அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. அதுக்கு முதல்லையே சொல்லிட்டேன், மறைமுகமாக சொன்னேன், இப்போ வெளிப்படையாக சொல்லிடுறேன். பெற்றோர்களுக்கு அதன் தாக்கம் யோகத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமான்னு கேட்டீங்க. அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தாக்குப்பிடிச்சிக்கிறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தாக்குப்பிடிக்க முடியறதில்லை. அவர் எந்த சாரத்தில் 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, அஸ்வினி பரணி அச்சா ரெண்டுமே சிம்ம லக்னத்துக்கு பகைவர்களுடைய சாரம்தான். சாரபலத்தையும் எடுத்துக்கணும், இதை விட்டுறக்கூடாது. சாரபலம் முக்கியம், அதை விடவே கூடாது. அதை எடுத்துக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். நான் பொதுவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க, அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகலையே. அதனால் 9ஆம் இடத்து செவ்வாய் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கிறாரு. ஆனால் 4ஆம் இடத்து செவ்வாய் அவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ பெற்றோர்களுக்கு தாக்கம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு தாக்கம் வரத்தான் செய்யும். 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல உட்கார்றதுனால அந்த 9ஆம் இட பித்ரு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் ஸ்தானம் பாதிப்படையும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தையே கெடுத்துடுவார். யாரு? தயார் ஸ்தானத்துக்கே பழுது ஏற்படுத்துவார். ஏன்னா அங்கே நிஷ்பலமாகி அந்த பலத்தை வந்து சரியாக கொடுக்கல அவர். ஆகையினால பெற்றோர்களுக்கு அதனுடைய தாக்கம் உண்டு, கண்டிப்பாக இருக்கு. அதெல்லாம் அனுபவத்தில் வரும் ஐயா. நான் வந்து எவ்வளோதான் வந்து விளக்கம் கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்க நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கலாமே தவிர அதுக்கு முடிவு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் என்னன்னா, தன் தசாகாலத்தில் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது அது யோகத்தை செய்யுமா? அது அந்த சார பலன்களை வச்சுக்கிட்டு தான் நிர்ணயம் பண்ணணும். சொந்த தசாவாக இருந்தாலும் ஜாதக பலன்களை சார பலத்தை வச்சுக்கிட்டு சாராதிபதி எந்த நிலையில் இருக்காரு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தீர்மானம் பண்ணணும். ஒரு வரியில் பதில் கிடையாது, சொல்ல முடியாது. பிரமாதமா வேலை செய்வார், செய்யலைன்னா கேள்வி வந்துடும் இல்லை? அப்படி கேட்கக்கூடாது. அதை வந்து நல்லா ஆய்வு பண்ணுங்க, சிறப்பாக வந்து பாருங்கள், சாரத்தை எடுத்துக்கோங்க, நவாம்சத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், பாவகட்டத்தில் அவருடைய நிலை என்னங்கிறத எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஜாதக பலன்கள் என்பது கூட்டு முயற்சியே தவிர தனிப்பட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டது அல்ல என்று பல முறை சொல்லியிருக்கேன். இது ஒரு கூட்டு முயற்சி. பல விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தக்கூடிய விஷயந்தான் ஜாதக பலன்கள். சும்மா எடுத்த உடனே என்னமோ சொன்னோம், என்னமோ கேட்டாங்க, என்னமோ போனாங்கன்னா வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் ஜோசியரியே இல்லையா அப்படின்ட்டுருவாங்க. அவங்க விமர்சனம் அப்படி தான் இருக்கும். உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுவாங்கன்னெல்லாம் நினைக்காதீங்க. வெளியில் போன உடனே நாம் எதிர்பார்த்துட்டு வந்தது வேற, இவர் சொன்னது வேற, என்னமோ சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. பிரமாதமாக சொல்கிறாங்கன்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. ஜோதிடத்தில் பிரமாதமாக பலன் சொல்கிறாருன்ட்டு பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வாக்கு பலிதமோ அதிர்ஷ்டமோ படைச்சவனுடைய அருள். முக்கியமாக தேவையானது என்னன்னா, யார் நம்மளை படைத்தானோ அவனுடைய அருள், அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் நம்ம சாதிச்சிடவே முடியாது. நான் தான் பெரிய ஜோசியன், என்னை தவிர இந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்னெல்லாம் மார் தட்ட முடியாது எவனாலையும். ஜோதிட சாஸ்திரம் அவ்வளோ பெரிய விஷயம். ஆகையினால படிங்க, நல்லா வாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஜோதிடர் ஆகுங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.